வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சுவிட்ச் போர்டில் ஒரு சுவிட்சு, ஒரு சாக்கெட்டு, ஒரு இண்டிகேட்ரு, இது மூணும் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் இப்போ இந்த ஸ்க்ரூவை முடிக்கலாம். ஸ்க்ரூ முடி தனித்தனியாக இருக்குது. இந்த ஸ்க்ரூவை முடிக்கிட்டு அப்புறம் இந்த கனெக்ஷனை வந்து பார்க்கலாம். இதுக்கு வேறு என்ன எடுத்துருக்குன்னா, வயரு, அதாவது நியூட்ரல் பேஸு உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக வேறு வயரு, அதாவது பிளாக்கு ரெட்டு கலரில் வயர் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அதை முடிக்கிட்டு எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இண்டிகேட்டரை முடிக்கலாம், அடுத்தது சுவிட்சு, அடுத்தது சாக்கெட்டு இப்படி முடிக்கலாம். ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் முடிக்கும். இந்த ஸ்க்ரூ, இது பேர் சுவிட்சு ஸ்க்ரூன்னு சொல்லுவாங்க. இந்த சுவிட்சு கூடயே வரும் புது சுவிட்சு ஆச்சுன்னா. இதை வந்து நம்ம இப்போ இதில் முடிக்கலாம். அடுத்த பக்கத்து ஸ்க்ரூ அதை முடிக்கலாம். அடுத்த ஸ்க்ரூவையும் இது முடிக்காச்சு. இது நம்ம இப்போ கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம், லூஸ் இல்லாமல். இதையும் டைட் பண்ணிக்கணும். அடுத்தது சுவிட்சு, அடுத்தது சாக்கெட்டு, இதேமாரி முடிக்கலாம். இப்போ அதை முடிக்காச்சு. இதோட பேக் சைடு பார்த்திங்கன்னா அப்படியே பாருங்கள், இப்படி வச்சு இப்படி நான் திருப்பிக்கிறேன். அதை அப்போ தான் உங்களுக்கு கனெக்ஷன் கொடுத்து சரியாக இருக்கும். இது வந்து இண்டிகேட்டரு, இது வந்து சுவிட்சு, இது வந்து சாக்கெட்டு, உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போ நம்ம நியூட்ரல் கொடுக்க போகிறோம். நியூட்ரல் எப்படி கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் நியூட்ரல் என்னன்னு போட்டிருக்கு. இந்த இடத்த பாருங்கள், இதில் என்னன்னு போட்டிருக்கு. அதேமாதிரி இது என்னன்னு போட்டிருக்கு, இந்த இடத்த பாருங்கள் என்னன்னு போட்டிருக்கு. இது ரெண்டும் நியூட்ரலில் வரணும். அதேமாதிரி இந்த கிராஸ் பார்த்திங்கன்னா, இந்த இடத்த இது வந்து ஃபேஸு, இது வந்து ஃபேஸு. இதை நம்ம எப்படி கொடுக்குறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம நியூட்ரலில் கொடுக்கலாம். நியூட்ரல் அப்படின்னா மெயின் வயர், இது மெயின் வயர் இதில் நான் கொடுத்துட்றேன். இதில் கொடுக்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி இதுலேருந்து இந்த நியூட்ரல் இங்கே வந்துடணும். நியூட்ரல் எதுலேயுமே கனெக்ஷனில் இருக்காது. அதான் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, எண்ணெய் இங்கிலீஷ் வேர்டில் எண்ணெய் இருந்துச்சு பார்த்திங்கன்னா, இதுலேருந்து இந்த நியூட்ரல் டேரெக்டாக போய்டும். நம்ம அதை எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதில் தான் என்னென்னு வந்துச்சு. நம்ம இப்போ முடிக்கலாம். அதை நியூட்ரல் வந்து என்னென்னு வந்துச்சு. அதேமாரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதுலேயும் என்னென்னு வந்தது. இது ரெண்டையும் முடிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சக்தி போகுது. இதையும் சுற்றிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா, இதில் பாருங்கள், இதில் கொடுத்தாச்சு. அடுத்து இதுலேருந்து உயரம் கொண்டு வந்து இந்த இடத்த நம்ம இப்போ நியூட்ரல் கொடுக்க போகிறோம். அதாவது இதுதான் இண்டிகேட்டர் இருக்கிற பக்கம். இது வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் அந்த இடத்த. இப்போ இது நம்ம இதில் இப்போ எடுத்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா, இதுதான் மெயின் நியூட்ரலு, அதாவது இண்டிகேட்டர் வர பக்கம். இதை நம்ம இப்போ டைட் பண்ணிக்கலாம். அதை டைட் பண்ணிட்டா நியூட்ரல் வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நியூட்ரல் இது வந்து பெரிய வயரு, இதுதான் மெயின். இண்டிகேட்டரை கொடுத்துட்டு இண்டிகேட்டர்லேருந்து போயிட்டு அந்த ரெண்டு நியூட்ரல் இருக்கிற பக்கம் போயிடுது. நியூட்ரல் வேலை இதோட முடிஞ்சு போச்சு. அடுத்து வந்து ஃபேஸ் கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபேஸுக்கு நான் சிவப்பு வயர் எடுத்துக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கிறேன். இதில் எப்படி இந்த எல்லில் இந்த சுவிட்சிலேருந்து வரதை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கரெக்டான அளவில் இதை நம்ம கட் பண்ணிக்கிறோம். இதை கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம லைன் கொடுக்க போகிறோம். லைன் வயரு இதில் நம்ம இப்போ இதை கொடுத்துக்கலாம். ரொம்ப நீட்டாக இருந்துச்சுன்னா அதில் வந்து நியூட்ரல் அது கூட இடிச்சிடும். அதனால் அது நீட்டாக இருக்கக்கூடாது. இதை நம்ம முடிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா,
இந்த சைடு இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து இதில் இன்னொரு லைன் வந்து பார்த்திங்களா, அந்த பக்கம் இதை வந்து முடிச்சிடலாம். அந்த பக்கம் முடிச்சுட்டு இது முடிக்கிறோம். இது முடிச்சிட்டோம், இது முடிக்கலாம். நம்ம இதை முடிக்கிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சுவிட்ச் இருக்குது பார்த்திங்களா, சுவிட்சோட மேல் பக்கத்தில் அந்த அடுத்த வயரை இதை வந்து கனெக்ஷன் கொடுக்கலாம். கனெக்ஷன் கொடுத்துட்டா இது வந்து சுவிட்சு, அதோட சுவிட்சோட மேல் பக்கம், அதாவது சுவிட்சில் 2 லீடு இருக்கும். இது ஒன்று, இது ஒன்று. இதில் வந்து நம்ம இப்போ வந்து மெயின் ஒயர்லேருந்து வர லைனை வந்து இதில் கொடுத்துருவோம். இப்போ இதில் வந்து முடிக்கிறோம். இங்கே பாருங்கள், இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ இதில் வந்து ஒரு இதை வந்து முடிக்கலாம். அதான் மெயின் ஒயர்லேருந்து வர சப்ளை வந்து இதில் முடிச்சிருவோம். இதில் முடிக்கிட்டோம். இதை முடிக்காச்சுன்னா அடுத்தது மெயின் ஒயர், இதுதான் இப்போ லைனு வெளியிலேருந்து வரும். இது ரெண்டையும் சேர்த்து இந்த லைட் இருக்கு பாருங்க, இண்டிகேட்டரு, அதோட இன்னொரு முனையில் இது ரெண்டையும் சேர்த்து வச்சிடலாம். ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டா இதை அப்படியே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக வயரிங் முடிஞ்சு போச்சு. பாருங்கள், இன்னொரு டைம் சொல்கிறேன். இது வந்து வெளிலேருந்து வர மெயின் ஒயரு, இதை வந்து இண்டிகேட்டரோட ஒரு பக்கத்தில் கொடுத்துட்டு சுவிட்சோட கீழ் பக்கத்தில் கொடுத்துட்றோம். சுவிட்சோட மேல் பக்கத்துலேருந்து ஒயரை எடுத்துகிட்டு போய் இந்த எல்னு போட்டிருக்கு பாருங்க, இந்த சைடு தெரியும், எல்னு போட்டிருக்க பக்கமும் இந்த சைடு எல்னு போட்டிருக்கிறதுலையும் இந்த சிவப்பு கலர் ஒயர் முடிச்சிட்டோம். அடுத்து நியூட்ரல் ஒயரு, மெயின் ஒயர் இது. இதை வந்து இதுலேருந்து கொண்டு வந்து இந்த எண்ணு போட்டிருக்கு பாருங்க, இதில் ஒரு பக்கம் முடிச்சிட்டோம், இதில் ஒரு பக்கம் முடிச்சிட்டோம். அவ்வளோதான். இப்போ இந்த 2 ஒயரையும் பின்பக்கம் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பின்பக்கம் இப்படி தான் இருக்குது. இதை நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது முடிக்காச்சு. இப்போ நம்ம லைனை கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், லைன் கொடுத்தாச்சு, இண்டிகேட்டர் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஒரு பல்பு செட்டப் இருக்குது, இதை நம்ம போட்டு சுவிட்சு வேலை செய்தான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஒயரை இப்போ சொருகாச்சு, இதை நம்ம போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா லைட்டு எரியுது. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சுவிட்சு போர்டு இல்லை ஒரு சுவிட்சு, ஒரு சாக்கெட்டு, ஒரு இண்டிகேட்டருக்கு இப்படி தான் கனெக்ஷன் கொடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.